பெண்கள் தரப்புலேருந்து 2 கேள்வி வந்திருக்குது. அதில் ஒன்று என்னென்னு கேட்டால், ஜனாசா தொழாத மனிதர் ஒருவர் மரணித்தால் அவருக்கு தொழாத ஒரு மனிதர் மரணித்தார்னு சொன்னால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமான்னு கேட்டிருந்தாங்க. இதை பொறுத்தளவில் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு படுறாங்க. சில அறிஞர்களை பொறுத்தளவில் தொழாத மனிதர் 5 நேர தொழுகையும் தொழாமலே ஒரு மனிதர் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாரு. இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்ற கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சில அறிஞர்களை பொறுத்தளவில் தொழாதவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான்னு சொல்லி சொன்னால் முழுமையாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறதில்லை. அவர் அதாவது குஃப்ருன் தூண குஃப்ருன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தை விட்டு குஃப்ரை ஏற்படுத்தால், அதாவது ஜனாசா அதாவது தொழாத ஒருவர் முழுமையாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறாரா அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறாருங்கிற அளவு கண்டிக்கப்பட்டிருக்கிறதா, இதில் அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்குது. சஹீஹான ஒரு அறிவிப்பு எப்படி வருதுன்னு சொன்னால், யாராவது ஒருவர் 5 நேர தொழுகை தொழவில்லை என்றால் அவருக்கு அவர் முஸ்லீம் என்பதற்கான ஆதாரமும் இல்லை, நாளை மறுமையில் அவருக்கு ஒளியும் இருக்காது. அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான் என்ற ஹதீஸ் வருது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் என்கிற வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்திருக்கிற காரணத்தினால முற்று முழுதாக அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க இல்லை என்கிற ஒரு கருத்தை நாம் எடுக்கலாம். இந்த அடிப்படையில் தொழாத ஒரு மனிதருக்கு ஜனாசா தொழுவதுக்கு அனுமதி இருக்குது. நம்ம அவருக்காக தொழுவதில்லை, அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். நம்ம கேட்கக்கூடிய துவா அவருக்கு பலிக்கிறதுக்கு தகுதியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நாடினால் பலிக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு தன்மை கிடைக்கும். தொழுகிற முஸ்லீம்களை பொறுத்தளவில் அவருக்கு நன்மை கிடைக்கும். இந்த அடிப்படையில் தொழாத முஸ்லீம்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.